வணக்கம். என் பெயர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே தெரிந்தது. நம்ம ஜாதகம் பார்ப்போம். ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நம்ம லக்னத்தை வச்சே பலன் அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம். ஆனால் ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பு திரு பொதுவுடைமூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. லக்னம், நம்ம எப்படி லக்னத்தை முதன்மையாக முக்கியத்துவமாக எடுத்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம எப்படி வளர்ந்து வரோமோ அதே மாதிரி நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதா உண்மை. நான் எப்படி பிறந்ததுலேருந்து குழந்தையாகவே இருக்க போகிறது இல்லை. ஒரு படிநிலைகளாக நான் வளர்ந்து வரேன். உதாரணமாக சொல்லணும்னா பிறந்த முதல் ஒரு குழந்தையாகவே இருப்பேன். 10 வயசு வரைக்கும் என்னோட தேவைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக எனக்கு இருக்கும். 10லேருந்து 20 வயசு வரைக்கும் என்னுடைய படிப்பு சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். என் மனோபாவகம் அப்படிங்கிறது அப்படி இருக்கும். 20லேருந்து 30 வரைக்கும் என்னுடைய வேண்டுதல், என்னுடைய தேவை என்ன அப்படின்னா என்னுடைய திருமணம், என்னுடைய முயற்சி, என்னோட வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்தது. அதாவது நான் ஃபியூச்சரில் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது வலியுறுத்துது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பிறந்ததுலேருந்தே நம்ம எப்படி லக்னம் அப்படிங்கிறது முதன்மையாக எடுத்துக்கிறோமோ அதே இடத்துல இருந்து நம்ம நின்று ஜாதகம் பார்க்கிறோம். இப்போ நம்ம எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோமோ, ஒரு 25 வயதிற்கு ஒரு ஜாதகருக்கு என்ன தேவை, அவங்களுடைய மனோபாவகம் என்ன இருக்குது நினைக்கலாம். 25 வயசுல வேலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. 25 வயசுல ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்போ அவங்களுடைய ஜாதகம் தான் அங்கே வலியுறுத்துது அப்படிங்கிறத சொல்ல முடியும். சாதித்தவர்களும் இருக்கிறார்கள், வேலை பார்க்க சென்றவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகம் அந்த 25 வயசுல அவங்களுடைய என்ன லக்னம், என்ன நட்சத்திர புள்ளி, நான் எப்படி வளர்ந்து வரணும், என்னுடைய நட்சத்திர புள்ளிகளும் என்னுடைய வயது அனுசரித்து நான் வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதா உண்மை. அதுதான் அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு மெத்தட். ரொம்ப ஈஸியாக பலன் பார்க்க முடியும். உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒருத்தங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் அந்த வீட்டுக்குண்டான கிரகம் என்னது, அந்த நட்சத்திரங்கள், என்னுடைய வயது ஒரு 40 வயசு 30 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா என்னோட முயற்சிகள் எல்லாமே என்னுடைய வீடு வண்டி வாகனம் சார்ந்த முயற்சியாக இருக்கும். பிறந்த லக்னத்திலேருந்து என்னோட 30 வயசை கணக்கு பண்ணி என்னுடைய நட்சத்திர புள்ளிகளை நான் மாற்றி வைத்து, அதாவது பிறந்தது ஒரு நட்சத்திரமாக இருக்கும், என் வயதின் அனுசரித்து என்னுடைய நட்சத்திரம் பிறந்தது உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரம் லக்னம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா நான் வளர்ந்து வந்தது 30 வயசு. 30 வயசு இன்ட்டு 3, ஒரு நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது 3 டிகிரி அப்படிங்கிறது வளருது. ஒரு வயதிற்கு 3 புள்ளி அப்படிங்கிறது நான் வளர்ந்து வருகிறேன். அந்த மாதிரி வளர்ந்து என்னுடைய நட்சத்திர புள்ளி ஒரு இடத்த குறிகாட்டும். என்னுடைய தேவைகள் எந்த இடத்துல இருந்து பார்க்கணும்னா அந்த லக்னத்துல, அந்த அக்ஷயம் லக்னம் வளரும் லக்னத்தை வச்சுதான் என்னால இன்னைக்கு பலன் பார்க்க முடியுது. அது ரொம்ப துல்லியமாக வருகிறது. நிறைய நண்பர்கள் இன்றைக்கு அக்ஷய லக்ன பத்ததி முறையில ஜாதக பலன் அப்படிங்கிறது பார்க்க வராங்க. நான் சொன்னதுதான் முதலியே, தேவைகள் என்னதோ அதை அனுசரிச்சுதான் நம்முடைய தேடல்கள் இருக்கும். எனக்கு என்ன தேவை, என்னுடைய நட்சத்திர புள்ளிகள் தான் எனக்கு அதை உணர்த்தும். அப்போ என்னுடைய நட்சத்திரம் வளர்ந்த லக்ன நட்சத்திர புள்ளி என்னதோ அதுதான் என்னுடைய இன்றைய காலகட்டம், என்னுடைய முயற்சிகள், என்னுடைய தேவைகள், அது நடக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். பிறந்த லக்னம் ஒரு இடத்துல இருக்கும், நான் வளர்ந்த லக்னம் அக்ஷய லக்னம் என்று இன்னைக்கு ஒரு லக்னத்துல நான் நிற்கிறேன். அதுதான் என்னுடைய திருமண காலம், என்னுடைய வீடு வண்டி வாகனங்கள், என்னுடைய தொழில், என்னுடைய குழந்தை, என்னோட பூர்வீகம் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏஎல்பி மெத்தட்ல ரொம்ப அழகா துல்லியமா பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து நம்ம எப்படி இருக்கோம், சகோதர சகோதரிகள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். ஆனா அவங்களுக்கு திருமணமாகி அந்த ஒற்றுமை இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அன்று இருந்த உறவு நிலை, நம்ம 3ஆம் பாவகம் இளைய சகோதரன் சொல்றோம், 11ஆம் பாவகம் மூத்த சகோதரன் சொல்றோம். வளர்ந்த லக்னத்திற்கு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்களா, இருந்தாங்கன்னா என்னுடைய எனக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வளர்ந்த லக்னத்துல ரொம்ப அழகா துல்லியமா பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், உங்க ஜாதகத்துல பாருங்க, பிறந்த போது அண்ணா தங்கச்சி எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருப்பீங்க. அண்ணன் தம்பியானாலும் சரி, சகோதர சகோதரி எல்லாருமே ரொம்ப அந்யோன்யமாக ஒரே கூட்டு குடும்பமாக இருந்திருப்பீங்க. இன்றைய வளரும் லக்னத்துல எனது குழந்தை, எனது பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கும்போது அந்த சகோதர சகோதரிகள் உறவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய காலமாகவே இவங்களுக்குள்ள இருக்குது. அப்போ இன்னைக்கு என்னுடைய லக்னத்திற்கு என்னோட உறவு நிலை எப்படி இருக்கு, சில உறவுகள் இருக்குது, சில உறவுகள் இல்லை. பிறந்த லக்னத்தையே வச்சு நம்ம பலன் பார்க்கிறத மாற்றி சற்று சிந்தித்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் நாம் பலன் பார்ப்பது அப்படிங்கிறது மிக துல்லியமான பலன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இதை எப்படி தேடுறது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். பிளே ஸ்டோர்ல ஏஎல்பி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க, உங்களுக்கு வரும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இதை 3மே பதிவு பண்ணுங்க. நீங்க பிறந்த லக்னம் என்ன, தற்போது உங்களுக்கு என்ன லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஒருத்தங்களுக்கு 30லேருந்து 40 வயசாக இருந்தது, யார் வேணா இருக்கட்டும்,
உங்களுடைய வயது 30-40 வயதாக இருந்தது என்றால் உங்களுடைய கேள்வி உங்களுடைய வீடு, உங்களுடைய மனை, ஃபியூச்சர் சேவிங்ஸ் என்னது, நான் எந்த நிலையில இருக்க, என்னோட முயற்சிகள் அடுத்த கட்ட உயர்ச்சிக்கு தான் என்னோட தன்மைகளாக இருக்கும், அதை சார்ந்த தேடுதல்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி 40-50 வயசு, என் குழந்தைகளின் முக்கியத்துவம், என் குழந்தைகளுக்காக என்ன பண்றேன், என்னோட பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கு. சிலர் குலதெய்வத்தை தேடி வருவாங்க. நீங்க வர்ற ஜாதகங்களை பாருங்க, உங்களுடைய வயசு 40-50 வயசுக்குள்ள இருந்தாதான் உங்களோட குலதெய்வ தேடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும். அது அக்ஷய லக்ன பദ്ധதியில 10 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும் அவங்களுடைய தேடுதல் என்னது, அவங்களுடைய எதற்காக இந்த காலகட்டத்தில் அவங்க முயற்சி பண்றாங்க, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.